கொஞ்சம் நெருக்கமா வாங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க. இயேசு கிட்ட இருக்கிற மாதிரி வந்துருங்க. நீங்களாம் இயேசு கிட்ட இருக்கிறீங்க இல்லையா? என்னதான் கொஞ்சம் முன்னால வாங்க தம்பி, தம்பி தங்கச்சி மாறுங்க, கொஞ்சம் முன்னால வாங்க. அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை மிக அதிகமாக நேசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும், சிறு பிள்ளைகளாகிய உங்களை மிக அதிகமாக என்ன பண்றாருங்க? நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 25ஆம் தேதி, டிசம்பர் 25ஆம் தேதி நம்ம என்ன பண்டிகையை கொண்டாட போறோம்? என்ன பண்டிகைங்க? கிறிஸ்மஸ். என்ன பண்டிகை? கிறிஸ்மஸ். அதாவது கிறிஸ்து 2024 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பூமியில ஒரு சின்ன குட்டி பாலகனா, ஒரு குமாரனா பிறந்தார் இல்லையா? இப்ப கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்காவது தெரியுமா? கிறிஸ்மஸ்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்ல, கை உயர்த்துங்க பார்க்கலாம். கிறிஸ்மஸ்னா என்ன அர்த்தம்? நீங்க சொல்வீங்க கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு. ஆனா அது அல்ல. கிறிஸ்மஸ்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து மஸ். கிறிஸ்துனா யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. ஆமென். மாஸ். மாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டம். அப்போ ராஜாதி ராஜாவின் கூட்டம். நீங்க எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ராஜாதி ராஜாவின் கூட்டம். நல்ல கையை உயர்த்துங்க, நல்ல கையை உயர்த்துங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ராஜாதி ராஜாவின் கூட்டம். ஆமென். அப்ப கிறிஸ்துமஸ்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, மாஸ் அப்படின்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் கிறிஸ்மஸ் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாருங்க? ராஜாதி, சொல்லுங்க, ராஜாதி ராஜாவின் கூட்டம். இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாருங்க? தம்முடைய ரத்தத்தை சிலுவையில் என்ன பண்ணாருங்க? சிந்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்துங்க. இயேசு என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார் விசுவாசிக்கிறவங்கள கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அந்த ரத்தத்தினால நம்ம எல்லாரையும் என்ன பண்ணிட்டாருங்கன்னா, கழுவி சுத்தமாக்கிட்டார். சுத்தமாக்கிட்டு நம்மளை எப்படி மாத்திட்டார்னா, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாத்திட்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ராஜாவா பிறந்தனார். ராஜாதி ராஜாவா பிறந்து தம்முடைய ரத்தத்தை சிலுவையில சிந்தினதுனால நம்மை பாவங்களற கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றிட்டார். அப்ப நீங்கெல்லாம் யாரு? குட்டி ராஜாக்கள். நீங்கெல்லாம் யாருங்க? கொஞ்சம் வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களே. நீங்கெல்லாம் யாரு? குட்டி ராஜாக்கள். ஆமென். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய உலக பிரகாரமான தகப்பனும் தாயும் கலிலேயாவிலிருந்து அவங்க எங்க போறாங்கன்னா, பெத்லகேம் அப்படின்ற பட்டணத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க சொல்லுங்க? பெத்லகேம். சொல்லுங்க, பெத்லகேம் பட்டணம். அப்போ கலிலேயாவில் இருக்கிற நாசரேத் ஊர்ல இருந்து எருசலேம் பட்டணத்துக்கு கர்ப்பிணியா இருக்கிற மரியாளும் யோசேப்பும் எங்க போறாங்க? பெத்லகேம் பட்டணத்துக்கு போறாங்க. பெத்லகேம் பட்டணம் நாசரேத் ஊர்ல இருந்து 1500 அடி உயரமா இருக்கு. எத்தனை அடி உயரம்? 1500 அடி உயரம். எத்தனை பேருக்கு, உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் பெத்லகேம் என்றால் என்ன? பெத்லஹேம்
அரபியில பெய்த்னா வீடு. அதே மாதிரி எபிரேய மொழியில பெய்த்னா வீடு, லஹம் அப்படின்னா உணவு. ஆகையினால பெத்லஹேம் அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா அப்பத்தின் வீடு. பெத்லஹேம்னா என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. அல்லேலூயா. அந்த அப்பத்தின் வீட்டுல யார் பிறந்தது? இயேசு பிறந்தார். அல்லேலூயா. அந்த அப்பத்தின் வீட்டுல யார் பிறந்தது? இயேசு. இயேசு கிறிஸ்து யாரு? அவர் ஜீவ அப்பம். இயேசு கிறிஸ்து யாருங்க? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களே. யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம். இயேசு சொன்னாரு, இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு என்ன பண்ணுவான்? பிழைப்பான். அருமையான தங்கச்சி தம்பிமார்களே, அருமையான தங்கச்சி தம்பிமார்களே, நீங்க என்ன செய்யணும்? வாழ வேண்டும். நீங்க பிழைத்திருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். ஆகையினால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? பெத்லஹேம் என்கிற பட்டணத்துல ஜீவ அப்பமாக பிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். சரி, அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? நீங்க சொல்வீங்க மாட்டு தொழுவத்துல பிறந்தார். அப்படி எங்க பிறந்தார்? ஆனா உண்மையிலே மாட்டு தொழுவத்தில் அவர் பிறக்கல. அவர் எங்க பிறந்தார்னா மாட்டு தொழுவத்தின் முன்னணையில பிறந்தார். மாட்டு தொழுவத்தின், சொல்லுங்க வாய் திறந்து, முன்னணையில பிறந்தார். முன்னணை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆடு மாடுகளுக்கு வைக்கோல் வைக்கிறாங்களே, புல்லு வைக்கோல் எல்லாம், அந்த வைக்கோலை கொட்டுகிற தொட்டி. அந்த தொட்டில தான் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க? கடத்துறாங்க. இல்லையா? ஒரு ராஜாதி ராஜாவை எங்க கடத்தினாங்க? புல் கொட்டி வைக்கிற, வைக்கோல் கொட்டி வைக்கிற அந்த தொட்டிக்குள்ள இந்த குழந்தைய கடத்துறாங்க. ஆமென். இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? சத்திரத்தில் அவருக்கு இடம் இருந்துச்சுங்களா? சத்திரத்தில் இடம் இருந்துச்சா? இடம் இல்லை. ஆனா அவருக்கு கிடைத்த இடம் எது? புல் கொட்டி வைக்கிற தொட்டி. புல் கொட்டி வைக்கிற தொட்டி. அருமையான தங்கச்சி, அருமையான தம்பி, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அன்போடு கேட்கிறார். உன்னுடைய உள்ளத்துல, உன்னுடைய இருதயத்துல அவருக்கு இடம் உண்டா? அவருக்கு இடம் உண்டா? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வசனம் என்ன சொல்லுது? என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சத்திரத்துல இடமில்லை, புல் கொட்டி வைக்கிற தொட்டியில தான் அவரை கடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர், அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, உன் இருதயத்தை இயேசு தட்டுகிறார். வெளிப்படுத்துற விசேஷம் 3:20 வாசிக்கிறோம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு தங்குவேன், அவனும் என்னோடு தங்குவான். அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட என்ன பண்ணுவான்? போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகள், நீங்க எத்தனை பேர் உங்க உள்ளத்தை, இருதயத்தை இயேசுக்கு திறப்பீங்க? கை உயர்த்துங்க பாக்கலாம். உண்மையிலேயே இயேசுக்கு திறப்பீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து
முன்னணியில ஏன் பிறந்தார்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை என்ன பண்ணாருங்க? தாழ்த்தினார். இன்னைக்கு தம்பி தங்கச்சிமாருங்க கத்துக்க வேண்டிய, கிறிஸ்துமஸ் காலத்துல கத்துக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை போல நாம் நம்ம என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். நம்ம என்ன செய்யணுங்க? சின்ன பிள்ளைங்கள தங்கச்சிமார்களை நம்ம என்ன பண்ணுங்க? நம்மை தாழ்த்தணும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவனை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? உயர்த்துவார். எத்தனை பேர் உயர்வா இருக்க விரும்புறீங்க? கையை உயர்த்துங்க பாக்கலாம். எத்தனை பேர் உயர்வா இருக்க விரும்புறீங்க? அப்ப உயர்வா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து பாலகனா அந்த முன்னணியில பிறந்தார் இல்லையா, அவர் தம்மை தாழ்த்தினார் இல்லையா, அத போல நம்ம என்ன பண்ணுங்க? தாழ்த்தணும். அல்லேலூயா. யார் யார் எந்தெந்த தங்கச்சிமாருங்க, எந்தெந்த தம்பி உட்காரு, சரியா உட்காருப்பா, எந்தெந்த தம்பிமாருங்க தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பிள்ளைகளே அப்படின்னு அன்போடு அழைக்கிறார். 1 யோவான் 3:1 வாசிக்கிறோம். நம்மிடத்துல அன்பு கூர்ந்து அந்த இயேசு பாலகன் உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? என் பிள்ளைகளே அப்படி. அடுத்தபடியா இந்த பிறப்பின் காலத்துல இயேசு கிறிஸ்துவாகிய பாலகனை அவங்க என்ன பண்ணாங்க? துணிகளில் சுற்றினாங்க. எதுல சுத்தினாங்க? சொல்லுங்க, வாய் திறந்து. கொஞ்சம் வாய் திறந்து, அப்படி வாய் திறங்க பார்க்கலாம். துணிகளில் என்ன பண்ணாங்க? சுத்தினாங்க. ஆமென், அல்லேலூயா. ஏன் துணியில சுத்தினாங்க அந்த பாலகனை? இயேசு யாரு? யோவான் 1:29 என்ன வாசிக்கிறோம்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு குட்டி. அதனால அந்த காலத்துல ஆடுகளை பலியிடும் பொழுது அவங்க துணியில ஆடுகளை என்ன செய்வாங்களாம்? சுத்துவாங்களாம். அதனால இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாடானார். அதனால பலியாக ஆக போகிற இயேசு கிறிஸ்து பாலகனை பெற்றோர்கள் எதுல சுத்தினாங்க? துணிகளில். நம்ம சொல்றோம் கந்தை துணி அப்படின்றோம், ஆனா துணிகள்ல. அல்லேலூயா, ஆமென். இயேசு சிலுவை துணிகள்ல சுத்தந்து எதை குறிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து தூய்மையானவர். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? தூய்மையானவர். ஆமென். அது மாத்திரமல்ல, அவருடைய அருட்பணி தியாக அருட்பணி. அவருடைய அருட்பணி எப்படிப்பட்டது? தியாக அருட்பணி. சின்ன பிள்ளைகளாகிய உங்க எல்லாரையும் இயேசு மிக அன்பாக நேசித்து உங்களுக்காக அவர் சிலுவைக்கு போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட போது அவரை சுற்றி வைத்த அந்த சீலைக்கு அடையாளமாய் இந்த துணி விளங்குகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய அக்கிரமங்கள், உன்னுடைய மீறுதல்கள், உன்னுடைய குற்றங்கள் எல்லாம் இயேசுவினுடைய கல்லறையில அந்த துணியோடு புதைக்கப்பட்டது போல உன்னுடைய பாவங்களும் அந்த கல்லறைக்குள்ள நிரந்தரமாக புதைக்கப்பட்டு விட்டது. ஆமென். இனி நீ பாவத்துக்கு கடனாளி அல்ல. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இன்றைக்கு உனக்கு நற்செய்தியை சொல்லுகிறது. இயேசு தேவ தூதர்கள் யாருக்கு தோன்றி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அறிவித்தார்கள்? யாருக்காவது தெரியுமா? முதலாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கேட்ட நபர்கள் யார்?
சொல்லுங்க. யாருக்காவது தெரியுமா? கையை உயர்த்தி சொல்லுங்க. ஷெப்பர்ட்ஸ், மேய்ப்பர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். மேய்ப்பர்கள் யாருன்னா, அன்றைக்கு இருந்த ஊர், அந்த பெத்லகேம் ஊர்ல மேய்ப்பர்களை மிக கீழ்த்தரமா நினைப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து, ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நற்செய்தி ஏன் முதல்ல மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு ஏன் சொல்லப்பட்டதுன்னா, உலகத்தாரால நீங்க கீழ்த்தரமா நினைக்கப்பட்டாலும் நான் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறேன். ஆகவே எல்லாரும் எனக்கு விசேஷமானவர்கள். நீங்கள் கருப்பா இருந்தாலும் சரி, நீங்க சிவப்பா இருந்தாலும் சரி, நீங்க வெள்ளையா இருந்தாலும் சரி, நீங்க உயரமா இருந்தாலும் சரி, நீங்க குள்ளமா இருந்தாலும் சரி, எல்லாரும் இயேசுனுடைய பார்வையில இயேசுனுடைய அன்புக்கு உரியவர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது யாருக்கு சொன்னார்? மேய்ப்பர்களுக்கு. இந்த செய்தியை சொன்ன உடனே மேய்ப்பர்கள் எல்லாம் சந்தோஷத்தினால நிரம்பினாங்க. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் செய்தி தங்கச்சிமார்களுக்கு, தம்பிமார்களுக்கு சந்தோஷத்தின் நற்செய்தி. ஏன்னா தூதர்மார்கள் என்ன சொன்னாங்க? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். சரி, இந்த நற்செய்தியை அவங்க என்ன பண்ணாங்க? இருதயத்துக்குள்ள அடக்கி வச்சாங்களா? அடக்கி வைக்கல. அவங்க என்ன பண்ணாங்க? அந்த இயேசுவை கண்ட பிற்பாடு, இயேசு பாலகனை கண்ட பிற்பாடு அவங்க என்ன பண்ணாங்க? நற்செய்தியை எங்கும் பரப்பினார்கள். வசந்தபுரத்திலிருந்து வந்திருக்கிறவங்க இந்த நற்செய்தியை வசந்தபுரம் முழுவதும் என்ன செய்யணும்? பரப்பணும். அருள் நகர்லிருந்து வந்திருக்கிறவங்க என்ன பண்ணணும்? அருள் நகர் முழுவதும் இந்த நற்செய்தியை பரப்பணும். KRS நகர்ல இருந்து வந்திருக்கிறவங்க என்ன பண்ணணும்? KRS நகர் முழுவதிலும் இந்த நற்செய்தி என்ன பண்ணாங்க? மேய்ப்பர்களை போல எல்லாருக்கும் சொல்லணும். நீங்க சொல்வீங்களா? எத்தனை பேர் சொல்வீங்க? இந்த நற்செய்தி நானும் மேய்ப்பனை போல எல்லாருக்கும் சொல்வேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா உயரமா. சாப்பிடாம வந்திருக்கிறீங்களா? பசியோட இருக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ சாஸ்திரிகள் என்னென்ன வெகுமதிகளை இயேசுக்கு கொடுத்தாங்க? சாஸ்திரிகள் என்னென்ன வெகுமதியை இயேசுக்கு கொடுத்தாங்க? பொன், தூபவர்க்கம், வெள்ளை போடும். என்னென்ன கொடுத்தாங்க? ஒண்ணு பொன்னு, அதுக்கப்புறம் தூபவர்க்கம், வெள்ளை போடும். ஏன் பொன்ன கொடுத்தாங்க? ஷீபா என்கிற ராணி சாலமோனுக்கு என்ன கொடுத்தாள்? மிகுதியான பொன்னை கொடுத்தாள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து தான். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தான். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தான் ராஜாதி ராஜா. ராஜாவுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? பொன்னை கொடுக்கணும். ராஜாதி ராஜாவுக்கு என்ன கொடுக்கணுங்க? பொன்னை கொடுக்கணும். பொன்னை கொடுத்து அவரை கனப்படுத்தணும், அவரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. சரி, தூப வர்க்கத்தை ஏன் கொடுத்தாங்க? இயேசு கிறிஸ்து யாரு? ஆசாரியன். ஆசாரியனுடைய வேலை என்ன? பலி செலுத்தி அந்த தூப வர்க்கத்தை ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக ஏறெடுத்து ஆண்டவர் என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். ஆமென். வெள்ளை போலத்தை ஏன் கொடுத்தாங்க?
தங்கச்சி பாருங்க, வெள்ளை போலத்தை ஏன் கொடுத்தாங்க? வெள்ளை போலத்தை ஏன் கொடுத்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும்போது வெள்ளை போலம் என்கிற அந்த கந்த வர்க்கம் பாடி, அந்த சரீரம் கெட்டு போகாம பாதுகாக்கிறதுக்கு அந்த வெள்ளை போலத்தை அவங்க என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் என்ன பண்ணாருங்க? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோட எழும்பினாரா? எழும்பலையா? எழும்பினாரா? எழும்பலையா? எழும்பினார்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அப்போ சாஸ்திரிகள் வெகுமதியை கொடுத்தது போல நீங்களும் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் என்ன செய்யணும்? வெகுமதிகளை கொடுக்கணுமா கொடுக்க கூடாது? சரி சரி, நீங்க வெகுமதியை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கொடுக்கணும். ஆண்டவர் உங்ககிட்ட என்ன வெகுமதியை கேட்கிறார்? ஆண்டவர் உங்ககிட்ட என்ன வெகுமதியை கேட்கிறார்? பொண்ணை கொண்டு வர சொல்றாரா? தூப இருக்கத்தை கொண்டு வர சொல்றாரா? வெள்ளப்போளத்தை கொண்டு வர சொல்றாரா? இல்ல. ஆண்டவர் இயேசுவுக்கு யார் வேணும்? தங்கச்சிமார்கள். கவனிமா பாப்பா, ஆண்டவர் இயேசுவுக்கு என்ன வேணும்? நீங்க தான் வேணும். ஆமென். எத்தனை பேர் என்னை நான் வெகுமதியாய் இயேசு பாலகனுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாரும் முழங்கால் போடுங்க பார்க்கலாம். போட்டீங்களா? சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எல்லாரும் கண்ண மூடிட்டீங்களா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சொல்லுங்க, என்னையே வெகுமதியாக ஈவாக இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நீர் என் மேல் காண்பித்த அன்பு மகா பெரிய அன்பு. இரட்சகராக நீர் பிறந்தீர், ராஜாவாக பிறந்தீர். என்னை பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து என்னை ரட்சித்தீர் என்று இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். கண்ண முடித்தீங்களா? இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும். சாஸ்திரிகளைப் போல நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், பயபக்தியோடு இருக்கிறோம். இயேசுவே, உம்மை நாங்கள் அறிந்து கொண்டோம். நீர் அன்புள்ளவர், சாந்தமுள்ளவர், சத்தியமுள்ளவர். அதை தான் எங்களுக்கு நீர் தருகிறீர். இயேசுவே, எங்கள் உள்ளத்தில் வந்தபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஹாப்பி கிறிஸ்மஸ், மெர்ரி கிறிஸ்மஸ். அல்லேலூயா. உட்காருங்க.